நாளுக்கு நாள் பனிப்பொழிவு பொறுத்தவரைக்கும் தமிழ்நாட்டுல தீவிரமாகிக் கொண்டே தான் இருக்கு. பாருங்க, இன்னும் ஒரு படி மேல போயி 5 டிகிரி செல்சியஸ்க்கும் குறைவான வெப்பநிலை பொறுத்தவரைக்கும் பதிவாக ஆரம்பிச்சிருக்கு. எந்த ஊர்லன்னு கேட்குறீங்களா? கண்டிப்பா நம்ம சொல்றோங்க. இது நாளுக்கு நாள் நமக்கு பனிப்பொழிவு ரொம்ப தீவிரமாகிட்டு இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. எத்தனை நாட்களுக்கு இந்த பனிப்பொழிவு ரொம்ப மோசமாக இருக்கும்? இன்னும் எத்தனை நாட்களுக்கு நமக்கு வந்து மழை இல்லாம இருக்கும்? எப்போதாங்க நமக்கு மழை வரும்? அப்படிங்கிற தகவலோட இன்னைக்கு நம்ம வந்திருக்கிறோம். அதனால கடைசி வரைக்கும் வானிலை அறிக்கைய கேட்டு பயன்பெறுங்க. உங்க மாவட்டத்துல மழை வருதா? இல்லையான்னு நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, கடைசி வரைக்கும் வானிலை அறிக்கைய கேட்டா மட்டும் தான் முடியும். அதனால கடைசி வரைக்கும் நம்ம என்ன தேதிகள்ல நம்ம மழை சொல்றோம், எந்த தேதிகள்ல நமக்கு வெயில் அடிக்கும், எப்பொழுது நமக்கு குளிருடைய தாக்கம் முடிவுக்கு வரும் என்பது குறித்து மிக தெளிவாக இந்த வானிலை அறிக்கையில உங்களுக்கு நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. அதனால கடைசி வரைக்கும் வானிலை அறிக்கைய கேட்டு பயன்பெறுங்க. தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. துல்லியமான வானிலை அறிக்கையை பெற்றுக்கொள்ளுங்க. லைக் பண்ணாதவங்க சீக்கிரமா லைக் பண்ணுங்க. நண்பர்கள், உறவினர்கள் தெரியப்படுத்த மறக்காம ஷேர் பண்ணுங்க. அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். நம்ம சேனல்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா 50%லேருந்து 70% வரைக்குமே நமக்கு டிஸ்கவுண்ட் போயிட்டுருக்கு. உங்களுக்கு வந்து 90% வரைக்குமே நிறைய ஆஃபர்ஸ் நம்ம கொடுத்துருக்குறோம். சேல் போயிட்டுருக்கு. ஸோ அதனால் சீக்கிரமாக நீங்கள் வாங்கி பர்ச்சேஸ் பண்ணுங்க. உங்களுக்கு புத்தாண்டு சலுகைகளோட நம்ம வந்து கொடுத்துருக்குறோம். நிறைய பொருட்கள், ஸ்கூல் பேகு, வாஷிங் மிஷின், ரெஃப்ரிஜிரேட்டர், அதே மாரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு மொபைல் ஃபோன், டெலிவிஷன் இது போன்ற நெறைய பொருட்களுடைய விற்பனை பொறுத்தவரைக்கும் சேல் ஆயிட்டிருக்கு. 70%லேருந்து 90% டிஸ்கவுண்ட் வரைக்குமே. உங்களுக்கான ஸ்டோர் லிங்க் நமக்கு டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. சீக்கிரமா போய் வாங்கிக்கோங்க. அதே மாரி நம்ம சேனல்ல ஸ்டோர்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதையும் நீங்க வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, அந்த ப்ராடக்ட்ட நீங்க கிளிக் பண்ணி உள்ள சர்ச் பண்ணி நீங்க வாங்கிக்கலாம். தமிழகத்தில் நாளுக்கு நாள் இந்த பனிப்பொழிவினுடைய தாக்கம் பொறுத்தவரைக்கும் மலைப்பகுதிகள்ல ரொம்பவே அதிகமாகிட்டு இருக்கு. கடந்த 24 மணி நேரத்தில் ஊட்டியில் 4.2 டிகிரி செல்சியஸ் ஆக வெப்பநிலையானது பதிவாகியிருக்கு. அப்ப எந்த அளவுக்கு ஒரு மோசமான ஒரு பனிப்பொழிவாக இருக்கும்னு பார்த்துக்கோங்க. நம்மளால ஒரு 16 டிகிரி செல்சியஸ், 18 டிகிரி செல்சியஸே நம்மளால தாங்க முடியல. ஆனா நீலகிரி மாவட்டத்தில 4.2 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பொறுத்தவரைக்கும் பதிவாகிட்டு இருக்கு. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கடந்த வருஷத்த விட இந்த வருஷம் ரொம்பவே தீவிரமான பனிப்பொழிவா தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அப்போ கோடை காலங்கள்ல வெயிலுடைய தாக்கம் ரொம்ப மோசமாக இருக்குமா? அப்படிங்கிற சில கேள்விகளும் கமெண்ட்ல வந்து கேட்டிருந்தீங்க. ஏன்னா இந்த அளவுக்கு பனி பொழியுது, மழையும் ரொம்ப மோசமா இருக்கு. ஆனா வெயிலுடைய தாக்கம் எப்படி இருக்கும் அடுத்த வருஷம் அப்படின்னா, இயல்புக்கும் அதிகமா தான் இருக்க போகுது. 3 டிகிரி எப்படி நமக்கு குளிருடைய தாக்கம் இயல்பிலிருந்து 3 முதல் 4 டிகிரி செல்சியஸ் குறைவாக இருக்குன்னு இப்ப சொல்லிக்கிட்டு இருக்கோமோ, அப்படியே மே மாதத்தில இயல்பிலிருந்து 3 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை அதிகமாக இருக்கு அப்படிங்கிறத நம்ம சொல்லப் போகிறோம். ஏன்னா வெயிலுடைய தாக்கம் இந்த வருஷம் ரொம்ப கொடுமையாக, மிக மோசமானதாக இருக்கிறது. நெறைய இடங்கள்ல நமக்கு வந்து பகல் நேர வெப்பநிலை பொறுத்தவரைக்கும் இப்போ நமக்கு வந்து எதுவும் தெரியாம இருக்கலாம். ஏன்னா குளிருடைய தாக்கம் இருக்கிறதுனால, வெயில் நமக்கு பெரிதாக தெரியாம இருக்கலாம். ஆனா நமக்கு இந்த ஜனவரி பொங்கல் முடிந்தவுடன் வடகிழக்கு பருவமழையும் முடிவடைவதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அப்போ வடகிழக்கு பருவமழை பொறுத்தவரைக்கும் முடிவடைய போகுது அப்படின்னா, அது பொங்கல் முடிஞ்சு தான் இருக்க போகுது. அதுவரைக்கும் வடகிழக்கு பருவக்காற்றானது கண்டிப்பா நம்ம தமிழகத்தை நோக்கி வீசிக்கொண்டே தான் இருக்கும். ஆனாலும் மழை வாய்ப்புகள் எப்போ, எந்த தேதியில இருக்கும் அப்படிங்கிறதையும் கண்டிப்பா நம்ம சொல்றோம். தமிழகத்தின் மற்ற மலைப்பகுதிகளிலும் கடும் குளிர் காரணமாக ஊரே வந்து நடுங்கிக்கிட்டு இருக்கு. நீங்க நீலகிரி மாவட்டத்த எடுத்துக்கோங்க. அதே மாரி கோயம்புத்தூர் மாவட்டத்த எடுத்துக்கோங்க. தேனி மாவட்டங்கள், தென்காசி மாவட்டங்கள், இங்க எல்லாம் நெறைய இடங்கள்ல நமக்கு பனிப்பொழிவு வந்து நமக்கு தீவிரமாகிட்டே தான் இருக்கு. சில இடங்கள்ல நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா, உறைபனி என்று சொல்லக்கூடிய சாலைகள் முழுவதுமாக சாலைகள்ல இருக்கக்கூடிய வாகனங்களே தெரியாத அளவுக்கு அதிகாலை 4 மணி, 5 மணி, 6 மற்றும் 7 மணி வரைக்குமே கூட நெறைய இடங்கள்ல பனிப்பொழிவு மூடி நமக்கு வந்து இருக்கிறது நம்ம மூடு பனியாக இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். தொடர்ந்து இந்த நிலைமை கிருஷ்ணகிரி, திருவண்ணாமலை, வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை இந்த பகுதிகளிலும் கடுமையான குளிருடைய தாக்கம் அதிகாலை நேரத்துல இருக்க தான் போகுது. அதனால மலைப்பகுதிகள்ல மட்டும் தான் குளிர் ரொம்ப அதிகமா இருக்கும் போல அப்படின்னு நினைச்சிராதீங்க. உள் மாவட்டங்கள், கடலோர டெல்டா மாவட்டங்களிலும் பனிப்பொழிவு தீவிரமடைந்து காணப்படும். அதுதான் நம்ம சொல்லியிருந்தோம். நீலகிரியில பாருங்க, வெறும் நீலகிரி மாவட்டத்துல ஊட்டி பகுதிகள்ல 4.2 டிகிரி செல்சியஸ் மட்டுமே வெப்பநிலை வந்து பதிவாயிருக்கு. இது வந்து ஒரு மோசமான ஒரு பனிப்பொழிவா தான் நம்ம வந்து பார்க்க முடியுது. தமிழகத்தின் மற்ற மலைப்பகுதிகளிலும் கடும் குளிரால் ஊரே நடுங்கிக் கொண்டிருக்கு. குறிப்பா திருவண்ணாமலை, திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, வேலூர், கிருஷ்ணகிரி போன்ற பல்வேறு சில இடங்கள், குறிப்பிட்ட சில பகுதிகள்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அதே மாரி உள் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சமவெளி பகுதிகளிலும் கடுமையான பனிப்பொழிவானது தீவிரமடைந்து வருகிறத நம்ம பார்க்கிறோம்.
வட தமிழக கடலோரம் மற்றும் டெல்டா மாவட்டத்தில் மறுபடியும் நமக்கு மழைக்கான தேதிகள் ஏற்கனவே நம்ம பலமுறை அறிவிச்சிருக்கிறோம். கண்டிப்பா அந்த தேதிகள்ல நமக்கு மழைக்கான வாய்ப்பு சாதகமாக எதிர்பார்க்கப்படுது. டிசம்பர் இறுதி என்று சொன்னால், டிசம்பர் 30 மற்றும் 31 தேதிகள்ல மழை வாய்ப்புகள் பொறுத்தவரைக்கும், சென்னை தொடங்கி கடலூர் வரைக்கும் லேசான மழையும், மயிலாடுதுறை தொடங்கி புதுக்கோட்டை வரைக்கும் மிதமானது முதல் கனமழையும் எதிர்பார்க்கலாம். மயிலாடுதுறை முதல் நமக்கு புதுக்கோட்டை வரைக்கும் மிதமானதிலிருந்து கனமழை வரைக்கும் எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் நமக்கு பரவலாக மழை வாய்ப்புகள் தொடர்ந்து நமக்கு வந்து எதிர்பார்க்க முடியும். சில இடங்கள்ல நமக்கு வந்து லேசான மற்றும் மிதமான மழையாக, சில இடங்கள்ல பகுதியாக கனமழையாக நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். அப்போ இந்த மழைக்கான வாய்ப்புகள் எப்போ நடக்கும் அப்படின்னா, டிசம்பர் 30, 31ல பகுதியா இருக்கும். அதுக்கப்புறம் ஜனவரி 6, 7 மற்றும் 8 தேதிகள்ல சில இடங்கள்ல கனமழையாகவும் பதிவாக வாய்ப்பு இருக்கு. மயிலாடுதுறையிலிருந்து புதுக்கோட்டைக்குள்ள, குறிப்பா அந்த திருவாரூர், தஞ்சாவூர், நாகை, மயிலாடுதுறை, காரைக்கால், புதுக்கோட்டை உள்ளிட்ட இந்த இடங்கள் வந்து ஜனவரி 6, 7 மற்றும் 8 தேதிகள்ல கனமழைக்கான வாய்ப்புகளையும் எதிர்பார்க்கிறோம். ஆகவே வட தமிழக கடலோர மாவட்டங்கள் மற்றும் வட தமிழக உள் மாவட்டங்கள், டெல்டா மற்றும் தென் மாவட்டங்கள்ல கணிசமாக ஜனவரி முதல் வாரங்கள்ல ஆங்காங்கே மழை அதிகரிக்க ஆரம்பிச்சு, அதுக்கப்புறம் நமக்கு இந்த பொங்கல் நாட்களிலும் சில இடங்கள்ல நமக்கு லேசான மற்றும் மிதமான மழை கிடைக்கும். பொங்கல் முடிந்த பிறகு வடகிழக்கு பருவக்காற்று கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு வந்து ஓய்வு கொடுக்க ஆரம்பிக்கும். அதன் பிறகு கோடை காலமானது தொடங்குவதை நம்ம பார்க்க முடியும். அப்போ பிப்ரவரி மாதத்தில் ஏதாவது வரலாறு காணாத மழை ஏதாவது கிடைக்குமா? அப்படின்னு சில பேர் வந்து கேட்டிருந்தாங்க. நிச்சயமா அது வந்து நம்ம தொடர்ந்து தீவிரமான கண்காணிப்புல இருக்கு. உறுதியாக அந்த மாரி ஏதாவது புயல் சின்னமோ, அல்லது தாழ்வு மண்டலமோ, அல்லது காற்றழுத்த தாழ்வு பகுதியோ ஏதாவது உருவாச்சுன்னா, உறுதியா உங்களுக்கு நம்ம அறிவிக்கிறோம். அதுவரைக்கும் சற்று பொறுமையாக இருங்க. உறுதியான மழை வாய்ப்புகள் வரும் நாட்கள்ல அ ஒரு சில பகுதிகள் ஒரு 10லிருந்து 12 மாவட்டங்கள் மட்டும் மழை பொழிவ நம்ப எதிர்பார்க்கிறோம். தென் மாவட்டங்கள் பொறுத்தவரைக்கும் ஜனவரி முதல் வாரங்களில் பரவலாக சில இடங்களில் மழைக்கு பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. வட தமிழக உள் மாவட்டங்கள் வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், கரூர், திருப்பூர், ஈரோடு இது போன்ற பெரும்பாலான பகுதிகள்ல உள் மாவட்டங்கள்ல கடும் பனிப்பொழிவானது நீடிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. எப்படி நமக்கு மலைப்பகுதிகள்ல எந்த அளவுக்கு ஒரு பனிப்பொழிவு இருக்கோ, அதே மாரி நமக்கு உள் மாவட்டத்திலயும் 15 டிகிரி செல்சியஸ் முதல் 18 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வெப்பநிலையானது பதிவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால அதிகாலை நேரங்கள்ல பெரும்பாலும் வெளிய செல்கிறத தவிர்த்துக் கொள்ளுங்க. ஏன்னா, இந்த பனிப்பொழிவின் காரணமாக நெறைய பேருக்கு வந்து, "ப்ரோ எங்களுக்கு உடம்பு சரியில்ல ப்ரோ" அப்படிலாம் வந்து கமெண்ட்ல போட்டிருந்தாங்க. ஸோ அதுதான் அந்த குளிருடைய தாக்கம் அந்த அளவுக்கு நமக்கு ரொம்ப தீவிரமாகியிருக்கு. பெரும்பாலும் இந்த பனிப்பொழிவுல போகிற பொதுவா நம்ம வந்து மழை பொழிவு தான் நம்ம இத சொல்லுவோம். மழை வந்து கனமழையா இருக்கும்போது தான் வெளிய செல்கிறத தவிர்த்துக் கொள்ளுங்கன்னுவோம். ஆனா, இப்ப இருக்கக்கூடிய பனிப்பொழிவ நம்ம பார்க்கும்போது, நிச்சயமாக நம்ம வெளிய செல்கிறத தவிர்த்து தான் ஆகணும். குறிப்பா அதிகாலை மற்றும் காலை நேரங்கள்ல. நண்பர்களே தொடர்ந்து அடுத்து வரும் நாட்கள்ல நமக்கு வானிலை எப்படி இருக்கும்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னா, மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. துல்லியமான வானிலை அறிக்கை பெற்றுக்கொள்ளுங்க. இனி வருகிற நாட்கள்ல மழை வாய்ப்புகள் தீவிரமாகறது குறித்து இன்னும் அதிகமாக பார்க்கலாம்.